chubby cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் chubby cheeks. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு ரொம்பவே அழகான ஒரு வால் டெக்கரேஷன் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை இப்படி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டில் நம்ம பேப்பர் டியூப் தான் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் டியூப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த குச்சி இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக நம்மளுடைய பெருக்கு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். அதை இப்படி வச்சு நல்லா கார்னரில் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேப்பர் டியூப் வரும். ஸோ இப்படி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பேப்பர் டியூப் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த குச்சி எடுத்துடலாம். ஸோ இப்படி நமக்கு பேப்பர் டியூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். இப்படி நான் வந்து பேப்பர் டியூப் செஞ்சு அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இப்போ இதில் நான் 2 சைஸில் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொன்று அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்படி நான் 2 சைஸில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ நான் சின்ன சைஸை வந்து ஒரு ஓரமாக எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் 2 கோடும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது கேமராவில் கரெக்டாக தெரியலை. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெளியே வராத மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம 2 குச்சியை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கிராஃப்ட்டு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் நிறையா காசுலாம் செலவழித்து எதுவுமே வாங்காதீங்க. நீங்களே இருக்கிற திங்ஸை வச்சு நீங்களே வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸ் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஒன்று இப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து 2 பேப்பர் டியூப்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அந்த சின்ன டியூப்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து சென்டரில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததுலேயும் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய டியூப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டியூப் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்படி நல்லா சுற்றி சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் அந்த சின்ன குச்சி நம்ம சின்ன டியூப் செஞ்சுருக்கோம்ல, அது இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கப்புறமா இன்னொரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு நான் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டிருக்கேன்.
இது நார்மலாக நீங்கள் பென்சிலை வச்சு குத்துனாலே நமக்கு இந்த மாதிரி ஹோல் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்வைன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து முடிச்சு போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம வந்து முடிச்சு போடுறோம். ஸோ நான் 3 முடிச்சு போட்டுட்டேன். இந்த எக்ஸாம் பேப்பர்லலாம் 3 முடிச்சு போட்டு பழகிட்டு இதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை நல்லா கம் போட்டு மேலே அப்படி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாலாம் கம் போடணுன்னு அவசியம் இல்லை. கார்னரில் இருக்குல்ல அந்த அவுட் சைட் பார்ட் மட்டும் நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கிட்டாலே போதும். அது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு புக்கில் இருந்து ஒரு 2 பேப்பர்ஸ் மட்டும் கிழிச்சிருக்கேன். அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து நான் ஒரு வரைய போகிறேன். இந்த மாதிரி இது லீஃபாக இல்லைன்னா ஹாஃப் சர்க்கிளான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து அந்த வால் டெக்கரேஷன் கிராஃப்டில் வந்து நம்ம ஓட்ட போகிறோம். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதில் ஒரு லீஃப் எடுத்து அதில் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த பேப்பர் டியூப்ஸ் இருக்குல்ல அதோட டிப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லீஃப் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அப்படி கூட கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த டிப்பில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது. பட் சென்டர் பார்ட் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா குட்டியாக, இன்னும் கொஞ்சம் குட்டியாக கூட நீங்கள் மடிச்சுக்கோங்க. இது நம்ம எதுக்காக மடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இப்படி ஆப்போசிட்டில் மடக்கி மடக்கி பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி மடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிராஃப்ட் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இது இப்படி மடக்கிட்டு சென்டர் பார்ட்டில் நான் ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிட்டா நான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி ஒட்டிட்டு சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி ஃபுல்லாலாம் கம் போடணுன்னு அவசியமே இல்லை. சும்மா சென்டர் பார்ட்டில் மட்டும் நீங்கள் கம் போட்டால் போதும். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை அது மேலே ஒட்டிடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னு. ஸோ சென்டரில் இப்படி ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி அதுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டேன். நம்மளுடைய கிராஃப்ட் வந்து முடிஞ்சிட்டு. அவ்வளோதான். இதை இனிமேல் நான் வந்து வாலில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்ல உங்களுக்கு டக்கு டக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.